வாரிசு ஆடியோ லான்ச்ல தளபதி சொல்லியிருப்பாரு, எனக்கு போட்டி எப்போதுமே நான் மட்டும்தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ கோட் மூவிலையுமே ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்னு 2 ரோலையுமே நம்ம தளபதி தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி இன்னும் 2 முக்கியமான அப்டேட்ஸுமே கோட் மூவிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ், போக்கிரி படத்துல எப்படி போக்கிரி பொங்கல் சாங்க்கு தளபதியும் பிரபுதேவாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பிட்டுக்கு ஆடுவாங்களோ, அதே மாதிரி கோட்ல ஒரு என்டையர் சாங்குக்கு, அதாவது ஒரு குயிக் நம்பருக்கு கோட் மூவில 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு குட்டி பிட்டுக்கே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமான ஒரு ஹைப் இருக்கும். அந்த நேரத்திலேயே தியேட்டர்ல பயங்கரமா ஃபேன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரபுதேவா அண்ட் நம்ம தளபதி 2 பேரும் சேர்ந்து ஒரு என்டையர் சாங், அதுவும் குயிக் நம்பர் பண்றாங்க அப்படின்னா தியேட்டர்ல அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, அந்த மொமெண்ட், தியேட்ரிக்கல் மொமெண்ட் எந்த அளவுக்கு பிளாஸ்டா இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கவே முடியல. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம த்ரிஷா அவர்கள் கோட் மூவில ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரிஷா கேமியோ பண்ற அந்த சீக்வன்ஸ்ல கோட்டோட ஒட்டுமொத்த காஸ்டுமே இருப்பாங்க. எல்லாரோட காம்பினேஷன்ல தான் அந்த கேமியோ ரோல் த்ரிஷா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்காக 2 நாள் கோட் மூவிக்கு த்ரிஷா டேட் கொடுத்து ஷூட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. தளபதியோட தி கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபைனல் ஸ்டேஜ்ல ஷூட் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. படத்தை பத்தி ரொம்ப நாளா எந்த அப்டேட்டும் கிடைக்காம இருந்த இந்த நேரத்துல இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த நியூஸ் எல்லாமே படத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகமாக்கியிருக்கு. அண்ட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் லெவல அதிகமாக்கியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், தளபதி இந்த படத்துல 2 ரோல் பண்றாரு அப்படிங்கிறது. அதுக்கான போஸ்டருமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 ரோல்ல ஒரு ரோல் ஹீரோவும் இன்னொரு ரோல் வில்லன் ரோலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல யாரு ஹீரோ யாரு வில்லன் அப்படிங்கிறது தான் நமக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்க போகுது. கோட் ஒரு ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் பீரியாடிக் மூவியா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த படம் தான் பிரபுதேவா அண்ட் தளபதி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்டையர் சாங்க்கு ஆட போற ஒரு ஃபர்ஸ்ட் படமா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் படத்துக்கான எக்ஸைட்மெண்ட் லெவல இன்னுமே அதிகமாக்கி இருக்கு. டைரக்டர் விபியோட டைரக்ஷன் அப்படின்னாலே படத்துல பயங்கரமான மேஜிக்லாம் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லா விஷயங்களும் இருந்தாலும் ஏதாவது ஒரு முக்கியமான யூனிக்கான விஷயத்த படத்துல காட்டுவாரு. அதுலயுமே தளபதியை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் லெவல் எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி தளபதியே வில்லன் அண்ட் ஹீரோ 2 ரோலுமே பண்றாரு. அந்த பிரபுதேவாவும் தளபதியும் சேர்ந்து ஒரு என்டையர் குயிக் நம்பர் சாங்க்கு ஆடிருக்காங்க. அண்ட் த்ரிஷா படத்துல ஒரு முக்கியமான கேமியோ பண்றாங்க. அந்த கேமியோல ஒரு சாங்குமே இருக்க போகுது. அதுல ஒட்டுமொத்த காஸ்டோட காம்பினேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோட் மூவி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டைன்மெண்ட்டா கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.